விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நூதன விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள் என்ன? சென்னையில நகரின் பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பெரும்பாலும் இளைஞர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில போக்குவரத்து காவல்துறையினர் நூதன விழிப்புணர்வுல ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை, அடையாறு உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாமே இளம் வயதினர் கை கால்களில் மாவுக்கட்டு போட்டபடி விபத்தில் சிக்கினால் எவ்வாறு தலையில், கையில், கால்களில் அடிபட்டு மாவுக்கட்டு போட்டுப்பாரோ அது போன்ற மாவுக்கட்டு போட்டபடி வாகன ஓட்டிகளிடம் நூதனமான முறையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது. அதாவது விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற நோக்கத்துடனும், அதே போன்று அவ்வாறு விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள் நடந்தாலும் கூட உயிரிழப்புகள் இல்லாத ஒரு விபத்தாக அது இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த விழிப்புணர்வு நடத்தப்படுவதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற இந்த விழிப்புணர்வு முக்கியமான சாலை சந்திப்புகளில் நடத்தப்படுகிறது. 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாகன தணிக்கை ஈடுபடுகிறார்கள். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் இந்த ANPR கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டு அவை அதன் பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அவர்களுடைய அந்த விதிமீறல்கள் தொடர்பாக அபராதம் விதிக்கப்பட்டு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள்ல தலைக்கவசம் அணியாமல் வரக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் இது போன்ற இந்த விழிப்புணர்வு போக்குவரத்து விழிப்புணர்வை தற்பொழுது காவல்துறையினர் மூலமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அடையாறு, கிண்டி, முக்கியமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய மெரினா மற்றும் பெசன்ட் நகர் பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.